அஹ் நானு அதுக்கு முன்னாடி வெங்கடேஷ் அடிக்கடி நான் கமிஷன் சார் தான் பேசல பேசல அப்படின்னு சொல்றாரு. எனக்கு தெரியல சார். ஆடியோ சரியா இருக்கா? கரெக்டா இருக்கு சார், பேசுங்க, சொல்லுங்க. ஆமா, நான் சொல்றேங்க, நான் தேர்தல் கமிஷனுக்கு நான் ஒரு பினாமியா தேர்தல் கமிஷனுக்கு ஆதரவா நான் என்னுடைய கருத்துக்களை முதல்ல எடுத்து வைக்கிறேங்க. சரி. அதுல நம்ம தமிழ்மாறன் கேட்டாரு, ரொம்ப சரியான விஷயம். கொலிஜியத்துல வந்து எல்லாம் முறையா நடக்குதா, ஒழுக்கமா நடக்குதா அப்படின்லாம் கேட்டார். நியாயமான கேள்வி. முதல் விஷயம் அவரோட நான் அதுல ஒத்து போறேன். மன்மோகன் சிங் ஒண்ணு எங்களால தான் அந்த கவர்மெண்ட் நடக்குதுன்னு சொல்லிக்கிட்டு மன்மோகன் சிங் 2, வாஜ்பாய், குஜரால், தேவகவுடா, விபி சிங் மத்தியில ஐயா, நீங்க இப்ப என்ன கேட்டு கொலிஜியத்தை பத்தி கேட்டதுக்கு நான் பதில் சொல்றேன். நாங்க அங்க தீர்ப்பு கிடைக்குமா கிடைக்காதாங்கிறதுக்கு அவர் சொன்ன பதிவுக்கு நான் சொல்லிட்டேன். இல்ல இல்ல திமுக சத்திற்குள்ள வாங்க சார், நமக்கு நேரம் குறைவா தான் இருக்கு. தெரியாதா எஸ்ஆர் பத்தி? எஸ்ஆர் பத்தி தெரியாதா? ராஜா சார் ஒரு சார் எஸ்ஆர் பத்தி தெரியாதா? சொல்றேன் நான் கேக்குறேன். அதே மாதிரி மக்கள்கிட்ட போற உச்ச நீதிமன்றத்து மேல எங்களுக்கு நம்பிக்கை இல்ல, மக்கள்கிட்ட போறீங்கல்ல. ஏற்கனவே பீகார்ல மக்கள்கிட்ட போனீங்க, மக்கள் நெத்தியடி தீர்ப்பு கொடுத்தால 220 கொடுத்தால, அந்த மாதிரி நல்ல மக்கள் தீர்ப்பு உங்களுக்கு இங்கே கிடைக்கும். கண்டிப்பா தமிழ்நாட்டு மக்கள் நல்ல தீர்ப்பு தான் கொடுப்பாங்க சார். சார் அப்ப அவரே பேச சொல்லுங்க. திமுக நீங்க கண்டினியூ பண்ணுங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க சார். அப்புறம் சென்சஸ் எடுக்கணுமா, அப்புறம் அதுல ஒருத்தர் கிளம்புவார், சாதிவாரி சென்செக்ஸ் எடு அப்படின்பாரு. அப்புறம் பொருளாதார நிலையை அதுல கொண்டு வரணும்பாங்க. இதெல்லாம் அதாவதுங்க, செத்து போனவனையும் ஊரை விட்டு போனவனையும் உலகத்தை விட்டு போனவனையும் இதுல இருந்து நீக்கிறனா அதுல உங்களுக்கு என்னையா பிரச்சனை வந்தது? யார் ஒருத்தர் பாதிக்கப்பட்டாரா பீகார்ல? பினராயி விஜயன் ஏதாவது குரல் கொடுத்தாரா? யார் இந்த நக்சலைட் சக்தி மம்தா பானர்ஜியும் நக்சலைட் கேஜ்ரிவால் போன்றவர்கள் பிரிவினைவாதம் பேசக்கூடிய திமுக கள்ள ஓட்டை நம்பியே காலகாலமாக ஜெயித்த திமுக போன்ற கட்சிகள் தான் இதை எதுக்கு இது தமிழக மக்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. எல்லா மக்களும் இது எதுக்கு எடுத்தாங்க? இதே மாதிரி தான் சிஏஏன்னு பூதம் கிளப்புறானுங்க. ஒன்னொன்னு இவங்க வந்து ஒரு அண்ட்ரஸ் எந்த நேரத்திலையும் மக்களை ஒரு பொதுநிலையில வச்சு அது மூலமா ஒரு பதட்டத்தை உருவாக்கி பாயாச பாஜகன்னு சொல்லி ஓட்டு வாங்குறதையே அரசியல் குழப்பா வச்சிருக்காங்கன்னு தமிழக மக்கள் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்க.